ஏன்னா துன்பத்திலும் துயரத்திலும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். 6 மாத காலங்கள் அப்படி இப்படி ஓடிடுச்சு. அவங்க படிக்கின்ற வேதனைகள் 2023 என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சோ அன்றைக்கிலேருந்து அவங்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே எனக்கே தெரியல. கொஞ்சம் நேரம் இந்த 6 மாத காலத்தில் அவங்க திங்க் பண்ணி பார்ப்பாங்க, இதெல்லாம் ஏன் நடந்தது, நம்மளை எல்லாமே நல்லா வழிகூட்டி அம்சம்பரை தானே இருந்தது. தினம் போர்க்களத்தில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சு, பாலைவனத்தில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம நிலைமை மாறிட்டுருக்கோம். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற தகுதியில் நாம் இதுமாரி இது தனிப்பட்ட முறையில் நாம் வாழ போகிறதில்ல. ஜென்ரலாகவே நான் பேசிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஆறுதல் கொடுக்க வேணும். அதனால தான் இந்த ராசியை முதன்மை எடுத்து பேசிகிட்ருக்கேன். ஐயா விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்பொழுது குரு பகவானும் வரப்போகிறார் வக்ரகதியில். இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் இருக்குன்னா, இந்த சனி பகவானும் குரு பகவானும் வக்ரகதி காலத்தில் சேம், அதாவது -R -+ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த மைனஸ் போட்டாவே ப்ளஸ் தான் வரும். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி புதிய உன்னதமான தேர்வுக்கு நாம் அழைத்து செல்ல போகிறார். இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். இந்த குரு பகவானும் சனி பகவானும் கொடுக்கின்ற தொந்தரவிலிருந்து எப்போ நாம் விலகி வருப்போகிறோம்? இந்த ஒரு 6 மாத காலங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையான அளவுக்கு துன்பத்திலும் துயரத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள் எவ்வாறு நடைபெறப்போகுது, அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் வக்ரகதி காலத்தில், அதாவது சனி பகவான் வக்ரகதி காலத்தில் எல்லாருக்கும் நன்மை தருவார். அதாவது சனி பகவானுடைய தன்மையே கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பிச்சுக்குன்னு கொடுக்குன்னு சொல்லுவோம் இல்லை, அதே மாதிரி தான் குரு பகவானும் தன்னுடைய கொடுப்பனை எவ்வளோ இருக்குதோ அவருடைய முழு பலாபலங்களின் மத்தியமத்தில் தான் கொடுப்பாங்க. எல்லாருமே எனக்கு 2ல் குரு வந்துடுச்சு சாமி, எனக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துச்சு, கண்டகச்சனி அஷ்டமத்து சனி, எதுவும் சனி பகவானாலோ துன்பத்தை கொடுக்க மாட்டார். எவரெவர் செய்து வைத்த கர்மாவோ அந்த கர்மாவை நாம் அனுபவிச்சுட்டுருக்கோம். 7.5 ஆண்டுகள் என்று சொல்கிறோமில்லை, ஒரு மனிதனுக்கு 7.5 சனி வந்துடுச்சுன்னு சொல்கிறோமில்லை, அந்த 7.5 சனி காலத்தில் கொடுக்க வேண்டிய பலாபலங்கள், கடினமான துயர்களை கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த 2.5 வருடம். நம்ம அஷ்டமத்து சனியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டகச்சனி எவ்வாறு இருக்கும், ஒரு மனுஷனுக்கு அஷ்டமத்து சனி எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது யாருக்கு அதிகப்படியான துன்பத்தை கொடுக்குதுறானா, இப்போ கடந்து வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ஜென்ம சனியை விட அதிகப்படியான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்க கடகராசிகாருக்கும் இந்த சிம்ம ராசிகாரங்களுக்கும் அதிக துயர். முதல்ல கடகராசியை பற்றி முதல்ல சொல்லிடணும். ஏன்னா துன்பத்திலும் துயரத்திலையும் மீட்டெடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். 6 மாத காலங்கள் அப்படி இப்படி ஓடிடுச்சு. அவங்க படிக்கின்ற வேதனைகள் 2023 என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சோ அன்றைக்கிலேருந்து அவங்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி தான் இதெல்லாம் நமக்கு ரவுண்டு கட்டி அடிக்குதுன்னு கூட தெரியாமல் யாரை எதுவும் சொல்ல முடியல. உற்றார் உறவினர் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து பகை பெற்றிருப்போம். ஒரு நண்பனாக இருக்கிறவனே நண்பனே நம்மளுக்கு துரோகியாக மாறக்கூடிய காலமாக மாறி இருக்கும். இதெல்லாம் ஏன் நம்மளுக்கு நடக்குதுறான்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை சனி பகவானால் தான் எடுத்து செல்ல முடியும். ஒருத்தனுக்கு ஜென்ம சனி வந்தாலே அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்வார். முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், ஏன் சனி பகவான் நம்மளுக்கு எடுத்துன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை. துன்பத்திலே இருக்கிறன்னு நினைக்காதீங்க, நம்மளை தீட்டு கொண்டிருக்கிறார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா கொஞ்சம் ராவாக இருக்கும், என்னென்னா கடினமான சொல்ல, இந்த மயக்க ஊசி போடாமல் நம்மளுக்கு தையெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கணக்கு தான். ஜென்ரலாகவே நான் கொடுக்குறேன் நான். ஏன்னா புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எல்லா ஜோசிக்காரும் நம்ம சொல்லின்னு தான் இருக்கோம். 6 மாத காலம் அப்படி இருக்குது, 6 மாத காலம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஏற்கனவே மனுஷனை போட்டு குழப்பிட்டோம், எல்லா ராசிக்காரையும் போட்டு குழப்பிட்டோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்மளுக்கு தசாபுத்தி நன்றாக வலுவாக இருந்தால் ஒரு 60 பாகங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா இந்த 50 பாகங்கள் நம்மளுக்கு தசாபுத்தி வலுவாக இருந்தால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும் அவசியமே இல்லை. கண்டகச்சனியை பற்றியோ அல்லது அஷ்டமத்து சனியோ பற்றியோ நாம் கவலைப்படணும் அவசியமே இல்லை. இந்த நேரத்துலையும் அதை எப்படி சொல்லுன்னா, ஒரு பள்ளம் வருதுறான்னா அதை நிரப்புற மாதிரி மண் நம்மளுக்கு தேவைப்பட்டால் தான் அந்த பள்ளத்தை மூட முடியும். தண்ணீர் வருது, ஐயா நான் கடல் வெட்டிட்டு ரொம்ப நாளாக தண்ணீர் வெட்டி எனக்கு தண்ணீரே வரல, காரணம் ஊற்று இல்லாத நேரத்தில் நான் பார்த்து போட்டுட்டேன், போர் போட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா.
எனக்கு ஆயாதை பார்த்தேன், அவர் பார்த்தா நல்லா தான் பார்த்தார், அப்புறம் பார்த்தா தண்ணியே வரக்கான சாமி, போர் போட்டால் சுத்தமாக வரல. இறைவன் சிறிதாக ஒரு ஓட்டையை கொடுத்து அதில் பெரிய ஓட்டையாக நம்மளை மாற்றிடுவார் இறைவனே. கசிவு, சிறு கசிவு இருந்தாலே போதுமானது. என்னென்னா ஒவ்வொரு முறை பூமி சுற்றி வரக்கூடிய காலங்களிலும் அந்த அதிர்வுக்குது பாருங்கள், அந்த சிறுமண் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு வந்து அந்த நீரோடையாக மாறக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லதாம்பா சொல்லுவேன், ஒரே வார்த்தை. ஏன்னா எப்படி வேணால் சொல்லட்டும், நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நன்மையை சொல்லி 10 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடணும், ஒரே வார்த்தை. அடுத்தவங்களுக்கு கெடுதல் சொல்லி நாம் 10 ரூபா சம்பாதிக்கிறத விட, அவங்களுக்கு தாக்கத்தை கொடுக்கறத விட, இதிலேருந்து நாம் எப்படி மீட்டெடுக்க முடியும்? இறைவனுடைய நாமத்தை சொல்லி தான் நாம் வெளியே வந்தே ஆகணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் கூட வகுத்த வதிப்பு. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து முருகா, கந்தா அப்படின்னு பேர் ஏன் வச்சாங்க? இது எப்போயாவது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா முருகனா, விநாயக பெருமானே, விநாயகன் பேர் வச்சுருப்பாங்க. என் நேரமும் நம்ம மூதாதையர் ஒன்றும் கம்மியான ஆளே கிடையாது. நம்ம முன்னோர்கள் யாரும் ஒன்றும் கம்மியான நபரே கிடையாது. அன்றைக்கி சேட்டலைட்டு கிடையாது, யூடியூப் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, டிவி சேனல் கிடையாது, ஒளிபரப்பு என்பது கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் அவங்க வாழ்க்கை தரத்தை உன்னதமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கி என்ன சொல்லலாம், 2 குழந்தைக்கே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க. ஏன் இந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கின்ற சூழ்நிலை அது மாதிரி போயிடுது. உலகம் வந்து அந்த மாதிரி பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிச்சிச்சு. வேறு வழி கிடையாது. அதுவும் போக்கில் தான் நாம் போகக்கூடிய காலமாக போச்சு. எங்கள் ஆயாவுக்கு 12 பசங்க. தப்பாக நினைக்காதீங்க, ஏன்னா அவங்க அந்த காலத்தில் குடும்ப கட்டுப்பாடுலாம் எதுவும் கிடையாது. அந்த 12 குழந்தைகளையும் நல்லபடியாக வளர்த்தாங்க. நோய் நொடி இல்லாமல் சொன்னாங்களோ அந்த அளவுக்கு உன்னதமாக வளர்த்து பெரிய அளவுக்கு சொத்து சேர்த்தாங்க. நல்ல வாழ்க்கை முறை, தெளிவான எண்ணங்களோடும் அவங்க வாழ்க்கை தரத்து நிம்மதியான உணவு பழக்கத்தை வச்சுன்னு இருந்தாங்க. இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்கிறோம் இல்லை, இதுதான் அந்த அஷ்டமத்து சனியின் தாக்கம். நாம் எவ்வளவு இடத்துல நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பார் என்றால், குடும்பத்தில் செல்வங்கள் இருக்கும், ஆனால் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பினை கொடுத்துருப்பார். ஒரு குடும்பத்தில் செல்வங்கள் இருக்கும், ஆனால் நோயினை கொடுத்துட்ருப்பார். அதுக்காக நாம் செலவினங்கள் செய்யக்கூடிய காலத்தை இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் நாம் அனுபவிச்சுட்ருப்போம். இதய கோளாறு, மாரடைப்பு, இரத்தத்தில் உறையக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு எண்ணங்களை மாற்றி அமைக்கின்ற காலம். ரத்தமே உறைஞ்சு போகிற அளவுக்கு நம்மளுக்கு மனசில் எப்போவுமே தாக்கம் இருந்து கொண்டே இருக்குமா. என்னங்க இது செஞ்சால் வரமாட்டேங்குது, அது செஞ்சால் வரணும், அடுத்ததாக வேலையில் கை வச்சிட்ருப்பார். இந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லை, அந்த பிஸ்னஸ் கடகராசிக்கு மட்டுமே இது உகந்தமான காலமாக மாறிவிட்டது. அவங்க எந்த வேலை செஞ்சிருந்தாலும் சரியா, கூலி வேலை செஞ்சால் கூட அதிலே ஒரு தடையை கொடுத்துட்ருப்பார். அவங்களால அந்த வேலை கூட செய்யாத அளவுக்கு எவ்வளவு டென்ஷன் கொடுக்க முடியும், எவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ இந்த 6 மாத காலங்களும் 1 வருஷ காலமாக அனுபவிச்சுட்ருக்கேன். பாப்போம். இந்த வக்ரகதி காலத்தில் குரு பகவான் அவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா 2 பேரையும் சேர்த்து தான் நம்ம பலாபலம் கொடுக்க முடியும். ஒருத்தரை வச்சு நம்மளுக்கு பலாபலன் வகுக்க முடியாது. இந்த காலம் அந்த மாதிரி காலம். ஏன்னா இது வரைக்கும் கடந்து வந்துட்டாங்க. அவங்க துன்பத்திலையும் துயரத்திலேருந்து கடந்து வந்தக்கூடிய காலமாகவும் இருக்குது. வேலை எடுத்துருப்பாங்க, சொட்டர் போட்டு இழுத்து மூடிட்டு இருப்பாங்க. கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, நல்ல எண்ணங்களை உருவாக்கியிருக்குங்க. கடன்னு எதனா ஒன்று செஞ்சு கடன் வாங்கிட்டு இருப்பாங்க. கடன் வாங்கியிருக்கக்கூடிய காலமாக இந்த அஷ்டமத்து சனி உருவாக்கியிருக்கும். சிறிய முதலீடு கூட பெரிய முதலீடாக உருவெடுத்துட்ருக்கோம். அவங்க என்னவோ ஒரு 50,000த்துக்கு தான் நாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த 50,000த்துக்கான பிஸ்னஸ் என்னடானா இன்றைக்கி 5 லட்சம் 50 லட்சம் வரைக்கும் போயிருக்கும். இதெல்லாம் எப்படி உருவாச்சுனே தெரியாது அவங்களால. நாம் எதையுமே பண்ண முடியலையே, இதெல்லாம் எப்படி உருவாகுது? திடீர்னு பார்த்தா யாருன்னா ஒரு 10 பேர் வந்து அவருக்கு லோன் கொடுத்து கூட சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க ஆளே எழுந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி கடன்காரனாக ஆகிட்டு அவர் முடிச்சிட்ருப்பார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே எனக்கே தெரியல. கொஞ்சம் நேரம் இந்த 6 மாத காலத்தில் அவங்க திங்க் பண்ணி பார்ப்பாங்க, இதெல்லாம் ஏன் நடந்தது நம்மளுக்கு. நம்மளை எல்லாமே நல்லா வழிகூட்டி அம்ச மாதிரி தானே இருந்தது. தினம் போர்க்களத்தில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சு, பாலைவனத்தில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நிலைமை மாறிட்டுருக்கோம். இந்த காலத்தை உடைக்கின்ற காலங்களாக வருகிற குரு பகவானுடைய வக்ரகதி காலத்தில் உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் வக்ரகதி காலத்தில் பெரும்பெழும்பு. ஏன்னா இன்னும் ஒரு மாதத்தில் அவரும் வக்ரகதிக்கு வரப்போகிறார். இன்றைய தேதியே நம்மளுக்கு 24 தேதி ஆயிடுச்சு. இந்த மாதம் முடிஞ்சு இன்னும் 1 மாத காலங்கள் இருக்குது. அடுத்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு வக்ரகதி பலாபலங்கள் கிடைக்க ஆரம்பித்து விடும். பகவான் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல பகை பெற்ற வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இருக்கிற உண்மையை சொல்லிடுறேன். உங்களுக்கு தசாபுத்தி வலுவாக இருந்தால் திரும்ப அதையும் சொல்கிறேன். தசாபுத்தி நன்றாக இருந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பார்வையில் அமைந்திருந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால்
இந்த காலம் யோகம் தரக்கூடிய காலமாக மாறும். எதையுமே நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அவசியமே இல்லை. இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தை கண்டிப்பாக கொடுப்பார். நம்மளுக்கு இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலத்தை நீங்கள் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி, நான் ஏன் ஒரு முறைக்கு 2 முறை சொல்கிறேன்னா சில விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிடுவேன். இடம்பெயர்ந்து வாழக்கூடிய காலகம். ஐயா நான் சொந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கேன்னா அந்த சொந்த ஊரை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. இந்த கொஞ்ச நாளைக்கு தான், அதிகப்படியான நாட்கள்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு வெளியூரில் வந்து பிழைக்கின்ற பாக்கியத்தை பெறுங்க. அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் மீட்டெடுக்கக்கூடிய காலங்கள் இது. சின்னதாக ஒரு பரிகாரம், நான் அதிகப்படியான பரிகாரங்கள் சொல்ல மாட்டேன். இறைவனுடைய ஆலயத்துக்கு மட்டுமே பரிகாரங்களுக்கு சொல்லுவேன். கோழி வெட்டு ஆடு வெட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன் சாமி, எனக்கு வேணாம் அந்த விஷயம். எந்த சாமியும் நம்மளை கோழி வெட்டவும் சொல்லலை, எந்த ஆடு வெட்டவும் சொல்லலை. நம் உண்ணுகின்ற உணவுக்காக நாம் மாற்றிக்கினாங்க, அதனால் வேறு வழி கிடையாது. நாம் உண்ணுகின்ற உணவுக்காக அதை மாற்றிக்கொண்டார்கள் நம்ம முன்னோர்கள், வேறு வழியே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏழ்மையான நிலைமை. அப்போல்லாம் விவசாயம் வானம் பார்த்த பூமி தான் இருந்தது. இன்றைக்கி மாறிடுச்சு ட்ரெண்டிங். போர் போட ஆரம்பித்தாங்க, சைடு போர் எல்லா போரும் போட ஆரம்பித்தாங்க. விவசாயத்தில் பசுமை புரட்சி ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் வந்துடுச்சு. கரண்ட் இல்லாமல் இருந்த காலம், அவங்களே தான் ஏற்றம் இறைச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் விவசாயம் பண்ணாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ தூரம் உன்னதமாக வாழ்ந்தாங்க. நம்மளால் இப்போ வாழ முடியாத காலமாக எல்லாமும் இருந்து நம்மளால் செயல்படுத்த முடியலைன்னா நம்மளுக்கு சரியான முறையில் ஆலோசனை இல்லை. சரியான முறை நம்ம ஆலோசனை பண்ணக்கூடிய காலத்தை நாம் ஏற்படுத்தவில்லை. கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ஒரு முறை ஆப்ஷனில் ஜோதிடர் நம்ம ஐயா எங்கிட்ட தான் வந்து கேட்கணும் அவசியம் இல்லை, நம்ம ஜோசிகார்கிட்ட போய் கேட்கலாம். எப்போவுமே அந்த அறிவுரை என்பது, நாம் வழிகாட்டி என்பது, ஜோதிடர் என்பது வழிகாட்டி மட்டும்தான். அவங்க ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது, ஒரு வழி காட்டுவாங்க, அவ்வளோதான். கிரகங்கள் நல்லா இருக்குதுப்பா, இப்போ போவா, உனக்கு வழியெல்லாம் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வகுத்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுவார். அதன்படி நடந்தால் அதுதான் சொல் பேச்சு என்று சொல்கிறது. நாம் கேட்கக்கூடிய நிலைமையில் அந்த நேரத்தில் இருக்காதான், அதையும் மறைப்பார் இறைவன். ஆமாம், அதான் பிரச்சனை. நாம் சொல்லுகின்ற சொல்லி கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவத்தை நம்மக்கிட்ட தரமாட்டார். இந்த போன வருஷம் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது. இப்போ தான் ஜோசிகார்கிட்ட நாம் தூக்கின்னு போவோம். நம்ம ஜாதகத்தை ஐயா என்ன ஏன் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. ஏன் இந்த நிலைமை என்றால் நம்மளுக்கு சாதகமான காலங்கள் இல்லை. அதாவது ஜென்மத்திலேயோ, அதாவது நம்ம ராசியை பார்த்தாலோ கண்டிப்பாக சனி பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுதோ அவர் கட்டுக்குள்ளே வந்துடும் ஐயா. அந்த இடம்லாம் நம்ம கட்டுக்குள்ளே வந்துடும், அவருடைய கட்டுக்கு போயிடும். அனைத்து கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் நன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையான கிரகம். சனீஸ்வரன் பட்டம் பெற்றவர் அல்லவா, கிரகங்களிலே முதன்மை என்று சொல்கிற மாதிரி அந்த லெவலுக்கு அவருடைய தன்மை. ஏன்னா ஜீவன கர்மாவே கொடுக்கக்கூடிய நபர் யாரானா அவர் தான். நவகிரகங்களில் இவனுக்கு எல்லாமே ஏற்றமே கொடுத்துட்ருப்பார். சனி மகாதசை சனி புத்தி வரும்பொழுது ஒரு மனிதனுடைய அல்லல் படக்கூடிய காலங்கள் அவ்வாறு இருக்குமா. ஊரை விட்டு நாடை விட்டுலாம் அவர் ஓடி இருப்பார், சந்நியாச வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருப்பார். என்ன நல்லதனவா வாழ்க்கை வாழ்ந்தார், புனவும் கணவன் மனைவிக்குள்ளே வாழ்ந்திருக்கும் போது நல்ல விதமாக வாழ்ந்திருப்பார். குழந்தை குட்டிலாம் அவர் பெற்று நல்ல சுகபோகத்தோடு நல்லா அடிமையாக இருந்திருப்பார். அந்த சனி மகாதசை சனி புத்தி வரும். அந்த மாதிரி காலத்துலேயும் இதுவும் அஷ்டமத்து சனியும் சேர்ந்து வரும்பொழுதெல்லாம் பெரிய பெரிய தொந்தரவுலாம் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தீட்டக்கூடிய காலமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம தீட்டிட்டு வர ஐயா, வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 6 மாத காலங்கள் பெரிய பெரிய நன்மையை தரப்போகிறார். இது வரைக்கும் இடைப்பாடு கொடுத்துன்னு தரப்போருங்க. உங்களுக்கு எல்லாமும் ஸ்டே பண்ணி வச்சுன்னு தரப்போருங்க. இது ஒரு ஸ்டே எல்லாத்துக்கும் போடும் போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணும் போதெல்லாம் ஸ்டே வாங்கிட்டு இருப்பார். உனக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணும் போதெல்லாம் ஸ்டே வாங்கி இந்த கடகராசிக்கு ஸ்டே கொடுத்து உங்களை அப்படியே நிப்பாட்டியே வச்சுருப்பார். ஐயா வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க, நிப்பாட்டிகிட்டு இருக்கும். வண்டி வாகனம் வாழ்ந்துருப்பீங்க, அது பழுதாகி நின்றுருக்கும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கும். உடல் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருப்பீங்க, உடல் உபாதை கொடுத்து அந்த வேலையை நம்ம 6 மாத காலத்தில் நம்ம சஸ்பெண்ட் கூட வாங்கியிருப்போம். செய்யாத குற்றத்துக்கு நாம் தண்டனை பெறக்கூடிய காலங்களாக இந்த 6 மாத காலங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க. இனிமேல் அந்த காலங்கள்லாம் மாறி இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய வக்கரகதியில் சேர்ந்து வரக்கூடிய பலாபலங்களும் பெரிய உன்னதமாக மாறி நீங்கள் பழைய நிலைமையை விட இப்போ அதை விட நல்ல நுட்பமாக அதிநுட்ப அறிவோடு நீங்கள் செயல்பட போகிறீங்க ஐயா. இது உறுதியாகவே நீங்கள் எண்ணிக்கலாம். இப்போ அறிவோடு நீங்கள் செயல்படணும் கூட அவசியமே இல்லை. ஏன்னா தீட்ட வேண்டிய காலத்தில் உங்களை தீட்டிட்டார் சனி பகவான். உங்களுக்கு சேர வேண்டிய பர்மிட் சொல்யூஷன் சொல்கிறோம் இல்லை,
ஒரு மனுஷனுக்கு நிரந்தர வைப்பு தொகை என்று சொல்கிற மாதிரி இனிமேல் நாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டுருப்பீங்க. இதுதான் உண்மையான கதை. அங்கங்கே கடன் வாங்கியிருப்பாங்க, கேட்குற இடத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ யாருமே ஒரே ஒரு 10 பைசா கேட்டால் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட தெரியாது. அதுதான் சொன்னேன், இதெல்லாம் ஒரு சின்ன மாயை ஏற்படுத்தி தந்திருப்பார் இந்த சனி பகவானும் குரு பகவானும் சரியான இடத்துல இல்லாமல் இந்த கோச்சார ரீதியாக. ஐயா ஏன் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு 35 மார்க்கு பாஸ் பண்ணி கூட நிறைய பேர் ஐஏஎஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இந்த பார்டர்லேயே பாஸ் பண்ணி கூட போயிருப்பாங்க. அவருக்கு அந்த நேரத்தில் தசாபுத்தி நல்லா வலுவாக இருந்து கிரகங்கள் இருந்து அவர் ஐஏஎஸ் கலெக்டராகவே ஆகிட்டுருப்பார். உயர்ந்த மனைப்பு அதான் சொல்லலாம், உயர்ந்த மேலோங்கி இருக்கக்கூடிய இடமாக அலுவலகத்தில் உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய வேலை வாய்ப்பும் பெற்றிருப்பார். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு கூட அவருக்கு தெரியாது. இறைவன் சிலதை கொடுக்குறாருன்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொடுப்பார். அந்த காலங்கள், அதாவது என்ன சொல்லலாம், மேட்டூர் அணையில் தண்ணி வருதுறான்னா கடமடைக்கு வரைக்கும் வரணும். இருக்கின்ற எல்லை முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு எல்லைங்களுக்கு போய் விவசாயத்துக்கு பாய்ஞ்சாதான் அந்த தண்ணி நல்ல தண்ணியாக மாறும். இல்லைனா கடலில் கலந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதுதான் எடுத்துக்காட்டுப்படி தான் சொல்ல முடியும் சுவாமி. நம்மளுக்கு நீர்ப்பாசன வசதி என்பது தான் நம்மளுக்கு அருள். அவங்க கொடுக்கக்கூடிய அருள்கள், இறைவன் கொடுக்கின்ற அருள் தான் நம்மளுக்கு. ஏன்னா இயற்கையோடு கிடைக்கின்ற தண்ணீர் அதிகப்படியான சத்துக்கள் உயிர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் விவசாயம் மேலோங்கி நிற்கக்கூடிய காலங்களாகும். நம்ம விவசாயி தான். நாம் ஏதோ ஒரு முதலீடு செஞ்சோ ஏதோ ஒரு வேலை செஞ்சோ நம்ம ஜீவனத்தை நடத்திட்டுருக்கோம். இந்த ஜீவனத்துக்கும் கட் பண்ணக்கூடாதுல்ல. அந்த ஜீவனத்தை கட் பண்ணியிருந்த சனி பகவான் இப்பொழுது மாறி பரிவர்த்தனை யோகம் பெறப்போகிறார். உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக வந்து கொண்டு இருக்குதுயா. பயப்படணும் அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் கடகராசி தோல்வி என்பது பயத்திலிருந்து அவங்க மீட்டெடுப்பாங்க. முதல்ல தோல்வி பரவாயில்லைங்க, நான் எதையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பக்குவத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. இதுதான் உண்மை. இதை விட நான் பார்க்கறது வேறு எதுவுமே இல்லை. அந்தளவுக்கு எனக்கு கொடுத்துட்டாருங்க. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற தகுதியில் நாம் இதுமாரி இது தனிப்பட்ட முறையில் நாம் வாழ போகிறதில்ல. ஜென்ரலாகவே நான் பேசிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு முதல்ல ஆறுதல் கொடுக்க வேணும். அதனால தான் இந்த ராசியை முதன்மை எடுத்து பேசிகிட்ருக்கையா. இனிமேல் அவருடைய காலங்கள் உயர்ந்து காணப்படுதோ இல்லையோ, நிம்மதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காணப்பட போகுது சாமி. ஏன்னா குரு பகவான் வக்ரகதி காலத்தில் முழுமையான பலாபலங்களை கொடுத்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கிட்டு இருக்கிற காலமாக மாறி இந்த 6 மாத காலங்கள் சுபிட்சத்தை தந்து திரும்பவும், அதாவது எல்லா சொற்றும் நாம் இழுத்து மூடிட்டம் பாரு, திருப்பியும் ஆப்ரேட் பண்ண தான் போகிறோம். நம்மளாலும் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நாம் வளம் வரப்போகிறோம். இதுதான் உன்னதமான காலமே. இறைவன் முருகப்பெருமானை நம்பி வாருங்க முதல்ல. ஏன்னா கடகராசிபுரத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன் என்பதாலையும் 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சூரியன் நாராயணன் என்று பேர் அவருக்கு. சூரிய பகவானுக்கு 2ஆம் அதிபதி தொழில் என்பதால் இந்த சூரிய நாராயணனை வழிபட காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க. அதிகப்படியாக கூட ஒரு 5 நிமிஷம் போதும். விடியற் காலையில் வருகின்ற சூரிய நமஸ்காரம், சூரிய ஒளி, அதுதான் மூலக்கோளே அவர் தான். அந்த கிரகத்தை வச்சு தான் எல்லா கோள்களும் இயங்கி கொண்டிருக்குது. அவங்ககிட்ட தான் பெருங்கின்ற சக்தியே மொத்தமே. இது எத்தனையோ முறை நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில். சூரிய நமஸ்காரம் இப்போ இல்லை சாமி, எப்பொழுதோ இது நடந்துகிட்ருக்கு. நாம் தான் சரியாக பயன்படுத்துறதில்லை. விடியற் காலை எழுந்துக்கின்ற பழக்கத்தை நாம் மேற்கொண்டு இறைவனுடைய நாமத்தை எந்நேரமும் சொல்லிக்கொண்டு இருக்கல். எப்பவுமே சொல்லலாம். அரகர நம பார்வதி பதையே. இந்த பிரதோஷ வழிபாடை கடகராசிகாரங்களும் வராகி வழிபாடை மேற்கொள்வதால் ரொம்ப சிறப்பு. இந்த முறை நான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்குறேன் ஐயா. எதிர்காலத்தை, உன்னதமான எதிர்காலத்தை கொடுக்குறேன். வராக அவதாரம் எடுத்திருக்காரு அன்னையும் உமையவள் என்று சொல்கிறோம். லக்ஷ்மி தேவி, அந்த லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க. வராக ஈஸ்வரரையும் வழிபடுங்க. நாங்கள் பானானே சொல்ல, எல்லா தெய்வத்தையும் கும்பிடலாம், தப்பே கிடையாது. இறைவன் ஒருவர் தான் நம்மளுக்கு. எல்லாத்தையும் பிரிவினையாக எடுத்து அவங்களுக்கு இஷ்டமாக இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. இந்த நேரத்துக்கு வராகி தேவியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமும், முருகப்பெருமான் தான் என்னுடைய தெய்வமே. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் முருகப்பெருமான் தான் என்னுடைய தெய்வமே. அறுபடை வீடில் எதனா ஒரு முருகப்பெருமானை, அதாவது பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் ஏன்டா இளையராஜா பாண்டார்னா அது உண்மை. அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு, ஏன்னா கீழவே கல்லறுகிறார், மேலே பராகி, அதுக்கு மேலே பழமுதிர்ச்சோலை, அதுக்கு மேலே ராக்காயி அம்மன். இந்த 3 பேரை நீங்கள் வழிபடும் போது ஒரு வட்டு போயிட்டு கூட வந்துடுங்க கடகராசிக்காரங்க. அந்த பழமுதிர்ச்சோலையும் கல்லழகரையும் ராக்கி அம்மனும் நீங்கள் போய் வந்து பார்த்துட்ட பிறகு உங்கள் வாழ்வில் புதுவிதமான எண்ணங்கள் தோற்றும். பிரிந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இடம்பொருள் ஏவல் தாங்க எல்லாமே. அந்த இடம்பொருள் ஏவல் தான் ஒரு மனிதனை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். கொஞ்சம் ரிலீஃபில் எடுத்துக்கணும்.
24 மணி நேரம் உழைக்கிறேன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வு கொடுத்தா தான் இறைவன் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.